பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். அந்த இடத்துல சவுல் ராஜா, இஸ்ரவேல் ராணுவம் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு மகன் அந்த இடத்துல போய் சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீன் எம்மாத்திரம் என்றான். தாவீதே, எந்த காரியம் உன்னை இப்படி ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் எழும்ப ஆரம்பித்தது? எந்த காரியம் உனக்குள்ள தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்படி பற்றி கொண்டது? ஆண்டவர் தாவீதின் மேல வைத்த அபிஷேகம், தாவீதின் மேல வைத்த நம்பிக்கை. உங்க மேல இருக்கிறது ராஜரீக அபிஷேகம் என்றால், உங்கள் மேல தேவனுடைய ஆவியானவர் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றி இருப்பார் என்றால், உங்களுக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் பற்றி எரிகிற, தேவனுக்காய் வைராக்கியமாய் பற்றி எரிகிற அபிஷேகம் என்றால், சூழ்ந்திருக்கிற எல்லாரும் பயந்திருப்பாங்க. ஆனால் நீங்க தைரியமா சொல்லுவீங்க, எதிர்த்து வருகிற எதிர்ப்பு, என் ஆண்டவருடைய நாமத்துக்கு விரோதமாய் வருகிற என்ன எதிர்ப்பா இருந்தாலும் தைரியமா நான் சந்திப்பேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்துல அப்படித்தான் சந்திக்கணும். கர்த்தர் உங்கள் மேல வைத்த அபிஷேகம் விசேஷமானது, பற்றி எரிகிற அபிஷேகம். உங்க கூட இருக்கிற மனிதர்களை பார்த்து, மற்றவர்களை பார்த்து உங்க அபிஷேகம் தணிந்து போய்விடக்கூடாது. உங்களுக்குள்ள வைத்த அபிஷேகத்தை காத்து கொள்ளுங்க. தேவன் உங்கள் மேல் வைத்து இருக்கிற நம்பிக்கையை, உங்களை நம்பி உங்க கருத்துல கொடுத்திருக்கிற பொறுப்பை, வேலை இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாய் வைத்திருக்கிறார். யாரோ ஒருவர் சொல்றாங்கன்னு பயந்து நீங்க இருக்கிற வேலையில, இதுல நான் பின்வாங்கிடலாமா, இந்த வேலையிலிருந்து மாறி போயிடலாமா, பயப்படவே பயப்படாதீங்க. வேலை இடத்துல உங்களை ரொம்ப நெருக்கிறாங்க, பயப்படுத்துறாங்கல்ல, அப்ப இடத்துல சொல்லுங்க, நீங்க என் மேல வைத்த அபிஷேகம் பெரிதாண்டவர, நான் ஆளுகிற அபிஷேகத்தை வச்சிருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, எந்த வல்லமைக்கும் எந்த எதிர்ப்புக்கும் நீங்க கலங்கி போகாதீங்க. உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் பெரிது. உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் சாதிக்கிற அபிஷேகம். தாவீது எப்படி தைரியமாய் இந்த கோலியாத்தை எதிர்த்து போனாரோ, இன்னைக்கு எந்த எதிர்ப்பின் வல்லமைகளாக இருந்தாலோ அதை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை என் ஆண்டவர் உங்களுக்குள் வைத்து இருக்கார். தைரியமா கடந்து போங்க. ஏசப்பா என்னோட கூட இருக்கிறீங்க, சகலத்தையும் செய்ய வல்லவர் எனக்குள் இருக்கிறீங்க, நீங்க நடத்துவீங்கன்னு சொல்லி அவரை நம்பி அடுத்த அடி எடுத்து வைங்க. அப்பா உங்களோட வருவார், பெரிய காரியங்கள் செய்வார், உங்களை மகிழ்ச்சிகர செய்வார். God bless you.